உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், UAE அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழில் செய்யக்கூடியவர்களை பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ AI வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது, எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ராசி அதிபதி போய் 8ல் போய் மறைகிறார். 8ஆம் இடம் என்பது என்னென்னாக்கா ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ என்னென்னாக்கா கொஞ்சம் விழிப்பாக இருந்து செயல்படணும்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான அபரிவிதமான நன்மைகள் இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாபம் பல மடங்காக அதிகரிக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே செய்த அந்த பழைய விஷயங்கள் இருக்குல்ல, பழைய தொழில் முயற்சிகள் இருக்குல்ல, புதிய முயற்சிகளாலும் பழைய தொழில் முயற்சிகளால் அபரிவிதமான லாபத்தை அதிகரிக்க போகிறீங்க. லாபம்லாம் எப்படின்னா கொஞ்சம் நஞ்சல் சனி கொடுத்தா தடுப்பதுக்கு யாரில்ல, அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய ஃபோக்கஸ்டு எல்லாத்தையும் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு 10ல் ராகு பகவான் இருக்கிறார், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அபரிவிதமான அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் 10 பிரான்ச்சு போடணும், 100 பிரான்ச்சு போடணும், இப்படி தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடாது. அப்படி விரிவாக்கம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய வருமான நிலையை பார்த்து செய்யணும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய ஆன்லைன் ஃப்ராடு நிறைய விஷயங்கள் இந்த 2026 நடக்கும். அதில் போய் நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் இது ஒரு அவேர்னஸ். தொழில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் முதலீடு போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ அந்த ஆன்லைன் ட்ரேடிங் என்பது உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. அளவாக செஞ்சீங்கன்னா சூப்பராக கொடுக்கும். நீங்கள் ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 10,000 ரூபா முதலீடு பண்ணுங்கள், சூப்பரான லாபம் வரும். 1 லட்சத்தையும் கொண்டு போய் போட்டிங்கன்னா முடக்கப்படுவீங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் போயிடும் சில நேரங்கள். ஏன்னு வச்சுங்களேன், எப்பொழுதும் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணுன்றதில் ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு யோசிக்காதீங்க. புத்தாண்டு பலனில் உங்களோட ஹை ஓப்பனிங் பண்ணி வைக்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நல்லது நடந்தால் தாராளமாக சொல்ல போகிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ரிஷபராசிக்கிற விழிப்புணர்வு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் இருக்குது, அதனால் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர் இந்த 2026 கடனை பெருங்கடனாக மாற்றுறது, கடனை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது, கடனை பெருக்க செய்யும். அப்போ அது தேவையான கடனா தேவையில்லாத கடனா என்பதை பார்த்துக்கணும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய வாகனத்தை வாங்குவாங்க. புதிய வாகனத்தை வாங்கி பயணம் செய்யும் போது தேவையே இருக்காது. சும்மானால ஒரு பந்தாக்குனால ஒரு காரை வாங்கி வச்சுட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ நமக்கு எது தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ, அன்றாட தேவைகளை எது இருக்கோ அதன் மீது முதலீடு பண்ணுங்க, அதுக்காக செலவு பண்ணுங்க. சும்மா பந்தாக்காக செய்ய போய் கடைசியில் டியூ கட்டுறதுக்கு சிரமப்படணும், அந்த டியூ கட்டுறதுக்கு உழைக்கணும், ப்ளஸ் வாழ்வியலுக்கு உழைக்கணும். அப்போ இந்த மாதிரியான நிறைய நெருக்கடிகளை கொண்டு தான் இந்த 2026 உங்களுக்கு வருது. மேலும் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசக்கும். அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில். ஏன்னா நிறைய அவசர முடிவை எடுத்துகிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரிஷபராசிக்காரங்க காலி பண்ண தயாராக இருக்கீங்க. காலி பண்ணுறதுக்கு கிரகங்கள் தூண்டும். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருந்து அதில் தற்காத்துக்கணும். ஏன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் தான் கணவன் மனைவி உறவு பிரச்சனை வரும். என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய காசை குடும்பத்துலேருந்து அவங்க குடும்பத்துலேருந்து வாங்கி கொடுப்பாங்க.
இல்லை குடும்ப உறுப்பினர்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. அதை உங்களால் கட்ட முடியாமல் இல்லை திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும். அந்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போய்விடும். அதே மாதிரி ரிஷபராசி உங்களுக்கு வந்து பணம் இஷ்டம் போல் வரும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாமல் வரும். உடனே வந்த வேகத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுவீங்க. வந்த வேகத்தில் உடனே எடுத்து கடன் அடைச்சிடுவோம், இதுக்கு கொடுத்துருவோம் அதுக்கு கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வந்த அக்கௌண்ட்டில் அப்படியே திருப்பி மினிமம் பேலன்ஸில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடப்ப தயாராக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர்னு ஒரு வாகனம் வாங்குவாங்க, திடீர் வாகனம் வாங்குவாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் இருக்குது. ஏதாவது ஒரு தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டுவாங்க, இல்லை அரசியல்வாதிகளோட சில ஒரு பகைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா உங்களோட நட்பு வட்டத்தில் அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருப்பது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோட அரசியல் வாழ்க்கையே பிரச்சனைக்குரியதாக மாறும். அந்த அரசியல்வாதி பேர் கூட வீயில் தொடங்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த கூட்டணி அமைக்கும் போது சரியான கூட்டணி அமைக்க முடியாமல் அதிலே ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரங்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுங்க தெளிவாக முடிவு எடுக்கணும்னா, உங்களுடைய கணவனா மனைவி அங்கே போய் சரண்டர் ஆகிடுங்க. அவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையானது அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். அதனால தான் வாழ்க்கை துணை என்பதை இறைவனை இயற்கையும் நமக்கு படைச்சிருக்கு. உங்களுக்கு எது எதெல்லாம் கெட்டதோ அது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அவ்வளவும் நல்லது. அப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணுன்னா என்ன பரிகாரம்? உங்கள் வாழ்க்கை துணையுடன் சரண்டராக தான் பரிகாரம். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணுக்கிட்ட கணவனாக இருந்தால் நீங்கள் மனைவிக்கிட்ட சரண்டர் ஆகுங்க, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சரண்டர் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அவர்கள்தான் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய உங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க சொல்வதை நீங்கள் கேட்டு ஆகணும். அப்படி கேட்டிங்கன்னா என்னங்க நடக்கும்? சரி ஓகேங்க நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு பழைய வீடாவது வாங்கிடுவீங்க. புதிய வீடு அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு பழைய வீடு, ஏற்கனவே குடியிருந்த வீடை வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து கிடைக்கும். தொழிலில் லாபம் பல மடங்காக அதிகரிக்கும். உங்களுடைய கடன் சுமை குறையும். கடன் பெருங்கடன் ஆகாது. ஸோ கடன் சுமை குறையும். தொழிலில் எப்போதும் பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு வராது. கையில் எப்போதும் பணப்புழக்கம் அதிகமாகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கை துணையுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். உங்கள் வாழ்க்கை துணை அக்கௌண்ட்டை பயன்படுத்தும் போது உங்கள்கிட்ட எப்பொழுதும் பணப்புழக்கம் அதிகமாகும். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமல் ஆகிடும். அப்போ நம்ம அவங்களுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்தும் போது எப்பொழுதும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி பெறும். அவங்க அக்கௌண்ட்டை நீங்கள் எதுக்காவது உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நிறைய தன வரவு இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா போடுறேன்னு சொல்லுவோம், போட மாட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அவங்களால முடியாது. அவங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கும், பொருளாதார தடை வந்திருக்கும். ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்களால அந்த குறிப்பிட்ட தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரிஷபராசிக்காரன் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலயமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் அனுபவிக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய ஆன்மீக வழிபாடு தான். ஏதாவது ஒரு கும்பம் வைத்த கோயிலில் போயிட்டு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தான் உங்கள் பரிகாரமே. ஸோ நீ எந்த கோயிலில் வேணாலும் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் அந்த கோயில் கும்பம் வைத்த கோயிலாக இருக்கணும், அவ்வளோதான். கும்பம் வைத்த அம்மன் கோயிலாக இருக்கலாம், கும்பம் வைத்த சிவன் கோயிலாக, எந்த கோயிலாக இருந்தாலும் கும்பம் வைத்த கோயிலில் போயிட்டு குரு பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்யலாம். காவல் தெய்வ வழிபாடு என்னென்னாக்கா மதுரை வீர முனீஸ்வரன், அப்படி இல்லைன்னா காலபைரவர் வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை நன்மையாக மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு பெருகும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.